விவசாயி மாறுவேட போட்டிக்கான முழுமையான வழிகாட்டி. இந்த வீடியோவில் வந்து 2 ஸ்பீச் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உடை காஸ்டியூம்ஸு, அதுக்கப்புறம் கையில் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கலாம், அது போக எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், நான் ஒரு விவசாயி. உலகத்தில் எல்லாருக்கும் சாப்பிடும் உணவை உற்பத்தி செய்வது நான் தான். வெயில் மழை என்று பாராமல் வயலில் உழைக்கிறேன். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். விவசாயம் இருந்தால்தான் நம் வாழ்க்கை இருக்கும். உணவை வீணாக்காதீர்கள். விவசாயியை மதிப்போம், விவசாயத்தை காப்போம். நன்றி. செகண்ட் ஸ்பீச். நான் ஒரு விவசாயி. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். அதன் பொருள், உழைத்து உணவு உற்பத்தி செய்பவர்களே உண்மையாக வாழ்கிறார்கள் என்பதாகும். காலை சூரியன் உதிர்ப்பதற்கு முன்பே நான் வயலுக்கு செல்வேன், விதை விதைப்பேன், நாற்று நடுவேன், பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், களை எடுப்பேன், அறுவடை செய்வேன். நான் உழைப்பதால் தான் உங்கள் வீட்டிற்கு அரிசி, காய்கறி, பழங்கள் மற்றும் பல உணவுப் பொருட்கள் வந்து சேர்கின்றன. நான் தினமும் சாப்பிடும் ஒவ்வொரு உணவின் பின்னாலும் ஒரு விவசாயியின் கடின உழைப்பு இருக்கிறது. அதனால் உணவை ஒருபோதும் வீணாக்கக்கூடாது. விவசாயிகளை மதிக்க வேண்டும். மரங்களை வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை காப்போம். நன்றி, வணக்கம். உடை வந்து வெள்ளை வேஷ்டி, பச்சை அல்லது கட்டம் போட்ட துண்டு தோளில் போட்டுக்கலாம். தலையில் தலைப்பாகை, காலில் செருப்பு இல்லாமல் அல்லது சாதாரண செருப்பு போட்டுக்கலாம். கையில் வைத்திருக்கும் பொருட்கள் நெற்கதிர் கட்டு, சிறிய நாற்று, சிறிய டிராக்டர் பொம்மை, சிறிய கூடை அல்லது சிறிய பாத்திரத்தில் அரிசி தானியம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம், தர்மாக்கோல் அல்லது கெட்டியான அட்டையில் வந்து மாடு மாதிரி உருவம் செஞ்சு அதை பின்னாடி வைக்கலாம். மாறுவேட போட்டியில் நம்ம பேசும்போது நம்ம எக்ஸ்ப்ரெஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ வணக்கம் என்று கைகளை கூப்பி வரும்போது நான் ஒரு விவசாயின்னு சொல்லும்போது நெற்கதிரை வந்து உயர்த்தி காட்டணும். நாற்று நடுவேன்னு சொல்லும்போது நாற்றை கையில் எடுத்து காட்டணும். முடிவில் வந்து சிறிய செடியை வந்து உயர்த்தி பிடிச்சி மரங்களை வளர்ப்போம்னு உற்சாகமாக சொல்லலாம். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெஸ்ஸி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு என்ன டாப்பிக்கு வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.